குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய பேச்சிலேயோ இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு ஆக்ஷன்லையாவது, அதாவது உங்களுடைய செயல்களில் யாரையாவது நீங்கள் கஷ்டப்படுத்தியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்கள் மனசு சொல்லும், அட போப்பா, எனக்கு வேற வேலை இல்லையா, நான் ஏன் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த போகிறேன் அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம்ம அன்றாட டெய்லி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் பல வார்த்தைகளில் அடுத்தவங்களை எந்த அளவுக்கு நம்ம காயப்படுத்துகிறோம், அவங்கள உடைக்கிறோன்றது நமக்கு தெரியறதுல இருக்குது. ஒன்று தெரியாமல் பண்ணுறது, இன்னொன்று இது மனுஷங்களோட இயல்பாக பண்ணுறது, இன்னொன்று எப்படி தெரியுமா, வாண்டடாக தெரிஞ்சே ஹர்ட் பண்ணணும், இன்டென்ஷன்லி ஹர்ட்டிங் சம்மொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வலிக்கும், ஆனால் வேணும்னே அந்த வார்த்தையை விடுவோம் இல்லையா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏதோ ஒரு பெரிய தத்துவம்லாம் பேச போகிறது கிடையாது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஆஃபீஸில், நம்முடைய சொசைட்டியில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகளை பற்றி தான் இன்னைக்கு 3 டைப், அதாவது 3 டைப்பான ஒரு ஸ்டோரிஸோடு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். ஏன்னா இனிமேல் நீங்கள் பேசும்பொழுது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இனிமேல் இந்த மாதிரி பேசலாமா பேசக்கூடாதுன்னு யோசிப்பேன். இப்போ ஒருத்தவங்களை வச்சுக்கலாமா, ஒன்றும் வேண்டாம். இப்போ நான் எடுத்துக்கிறேன், இந்த சாரீ கட்டியிருக்கேன், எல்லோ கலர் சாரீ கட்டி இவ்வளோட அழகாக ரெடி ஆகியிருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் விரும்பி கட்டியிருக்கேன். ஆனால் நான் இது வெளியே வரும்போது எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க எல்லாரும் முன்னாடி பொதுவாக நிற்க வச்சுட்டு, என்ன இவ்வளோ ஒரு மாதிரி கிஜு கிஜுன்னு ஒரு மாதிரி கட்டியிருக்கேன், என்ன சாரீ இது, இதெல்லாம் ஒரு புடவையா, இதெல்லாம் ஒரு டிசைனா, இன்டென்ஷன்லாம் என்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அவங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அழகாக இது ஃப்ளீட்லாம் எடுத்து அவ்வளோ அழகாக நான் மேட்ச் பண்ணி இது கட்டும் பொழுது நல்லா இருக்கான்னு சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீ பாராட்டணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் எல்லாரும் முன்னாடி என்ன மட்டை தட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே நீ என்ன பண்ணுற, என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு எவ்வளோ கன்றாவியாக இருக்குது அப்படின்னு ஹர்ட் பண்ணுறதுக்கு சொல்லுங்க. சில வேணுக்குன்னே பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட லைவ்ல கூட பாருங்களேன், எத்தனையோ பேர் கமெண்ட் போடுவாங்க, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதாவது வேற ஒரு ஜெண்டர் மாதிரி தெரியுறீங்க, நீங்கள் முகம் நல்லா இல்லை, நீ ஒரு கிழவி, ஏதாவது ஒன்று. ஏன்னா அந்த லைவுக்கும் அந்த வேர்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன ஹர்ட் பண்ணணும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஹர்ட் பண்ணும்பொழுது என்ன காயப்படுத்தணும், பெருமைப்படுத்துறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அந்த லைவ்ல இருக்க மற்றவங்க அதை பார்த்து சிரிக்கிறோம், அவங்க என்னை காயப்படுத்துனதால அவங்க ஒரு பெரிய கெத்து அப்படின்றது. அது எப்படின்னா, நான் ஒரு பெரிய ஆளாயிட்டேன், இவங்கள நான் அசிங்கப்படுத்தி கூனி குறுகி நிற்க வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வழி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? ஆனால் ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்களேன், இது எப்படி இது ஒரு தெரியாதவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளாம் சொல்ல முடியாது. 4 பேருக்கு முன்னாடி தெரிஞ்சு தன்னை கெத்தாக காட்டணுன்றதுக்காக, அடுத்தவங்கள தாழ்த்தணுன்றதுக்காக பண்ணுறாங்க. நம்ம பண்ணுற பாடி ஷேமிங், என்ன இப்படி குண்டாயிட்ட, என்ன உன் மூஞ்சி இவ்வளோ கருப்பாக இருக்குது, என்ன இப்படியெல்லாம் மேக்கப் போட்டிருக்கீங்க, என்னது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் ஒன்று கல்யாணம் ஆகலையா, இன்னும் ஒரு மாதிரி எல்லாமே. இது எப்படின்னா ஒரு சாதாரண விசாரிப்புன்னு நினச்சி நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் கேட்குறவங்களுக்கு அது ஒரு ஹார்ட்டில் எவ்வளோ ஒரு ஈட்டி மாதிரி குத்தும். மோட்டிவேஷ்னல் இன்சைட் அதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, உங்களுடைய நகைச்சுவை எப்படி சொல்றதுன்னா, அடுத்தவங்களுக்கு சிரிப்பை வரவழைக்கும், அவங்க கண்ணில் இருந்து கண்ணீரை வரவழைக்க கூடாது. ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணி வைக்கிற, அதாவது கிண்டல் பண்ணி வர வைக்கிற சிரிப்பு பேர் சிரிப்பு கிடையாது, அது ஒரு சைக்கோத்தனம் சொல்லலாம். ஒரு கணவன் மனைவி இல்லை ஒரு நெருங்கிய நண்பர்களுக்குள்ள ஒரு சண்டையை பார்த்துருப்பீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பாருங்களேன், நல்லா பேசுவாங்க, திடீர்னு ஒரு சண்டை வரும். கணவனுக்கு தெரியும் எந்த பாயிண்ட்டை சொன்னால் ஒய்ஃப் ஹர்ட் ஆவாங்க, அவங்க எங்கே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. உடனே சண்டை வந்துட்டே இருக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, அந்த பாயிண்ட்டை சொல்லி அவங்கள ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மனைவியை பற்றி, மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு அவங்களுடைய ஃபேமிலியில் பர்சனல் இருக்கலாம், இல்லை ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கலாம், ஏதாவது அவங்களுடைய மிஸ்டேக் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அந்த அம்மாவை பேச விடாமல் அந்த இடத்துல அவங்கள பிளாக் பண்ணி அவங்கள தரம் தாழ்த்தி அவங்கள பலவீனப்படுத்துவாங்க. கோபத்தோட உச்சக்கட்டத்தில் கணவர் அந்த கரெக்டாக அந்த பலவீனத்தை தொட்டு ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பார். ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கலாமே, உன் வீட்டில் உனக்குலாம் என்ன செஞ்சாங்க, உன் வீட்டில் என்ன வளர்த்துருக்காங்க, வாயை பற்றியா எப்படி பேசுகிற பாரு, நீலாம் அப்போவே அப்படி இருந்தவ தானே அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், சால்வ் ஆயிடுவாங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய மனசுல உள்ள வலி, அந்த கீறல் அது மனசுல இருந்துட்டே இருக்கும் இல்லையா? ஆறவே ஆறாது. நம்ம உயிரான் நேசிச்சவங்க நம்முடைய பலவீனத்தை வச்சு நம்மளை குத்தி காட்டுறானேன்ற அந்த வலி ஆயுசுக்கும் போகவே போகாது. இன்னொன்று நான் ஒன்று சொல்லட்டுமா, எலாபரேஷனாக சொல்லணும்னா, நம்ம ஏன் தெரியுமா நம்முடைய நெருங்கினவங்களை அதிகமாக கஷ்டப்படுத்தணும் தெரியுமா? அவங்களுடைய வீக்னஸ் நமக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ அதனால எங்கே அடித்தா அவங்களுக்கு வலிக்கும் நமக்கு தெரியும். கோபம் வரும்பொழுது அந்த வீக் பாயிண்டை வச்சு அடிக்கிறதுக்கு பேர் தான் தெரிஞ்சே துரோகம் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இன்னொரு கொடுமை
பொறுமை இருக்கு. இந்த சில என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கோபம் வந்தா பேசாம ஒதுங்கி போறது. ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து சார் சாரிப்பா பேசுப்பா அப்படின்னு கெஞ்சினா கூட வேணும்னே நம்ம ஈகோவால அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இதுக்கு பேரு தான் என்ன சொல்லுதுன்னா அனானிமிட்டி இன் சைலன்ஸ், ஒர்ஸ்ட் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை அலட்சியப்படுத்துறதை விட பெரிய காயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா சிலர் வந்து இப்போ சோசியல் மீடியால யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது இல்லையா. ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ இல்லை யாரோ ஒருத்தவங்க ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு கான்டென்ட்டோ ஏதாவது ஒரு குக் பண்ற வீடியோ ஏதாவது ஒன்று அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க. நீங்க அந்த ஃபோன் முன்னாடி வெறும் ஒரு 2 செகண்ட்ல ஒரு சின்ன ஒரு கமெண்ட் போடுறீங்க. எப்படி போடுறீங்க, சாக்கடை மாதிரி இருக்கு, மூஞ்சியை பாரு, உன்னை இதெல்லாம் செய்ய சொன்ன, உனக்கெல்லாம் இதெல்லாம் வருதா, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு, ரொம்ப ஒரு கேஷுவலா ஒரு ஃபன்னா நீங்க வந்து அந்த கமெண்ட் போட்டு போயிடுறீங்க. அந்த கமெண்ட்ஸ் கீழே ஒரு 100 பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அந்த 2 செகண்ட் கமெண்ட் தான். ஆனா அந்த போனை பார்த்துட்டு அந்த ஒரு வீடியோ ஏதோ ஒரு கான்டென்ட் போட்ட அந்த குறிப்பிட்ட நபர் வந்துட்டு நைட்டு ஃபுல்லும் தூங்காம மன உளைச்சலாகி சம்டைம்ஸ் வந்து அவங்களுடைய உயிரை கூட மாய்ச்சிக்கிற விஷயம் நம்ம எத்தனையோ கேள்விப்படுறோம் இல்லையா. நமக்கு அந்த 2 செகண்ட் ஒரு சாதாரண விஷயம் தான். நம்ம போட்டு போற அந்த கமெண்ட் அவ்வளவுதான், நமக்கு ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை, நம்ம போட்டாச்சு போயாச்சு. ஏன் சொசைட்டில இவ்வளோ ஸ்ட்ரெஸ்? நம்ம மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் அந்த சொசைட்டிக்குள்ள பரவிட்டே இருக்கு. கர்மாவோட கணக்குன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, லா ஆஃப் பூமராங். அதாவது வாழ்க்கை வந்து எப்படின்னா ஒரு பூமராங் மாதிரி. நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்களோ, ஒருத்தருடைய மனசை தெரிஞ்சே காயப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு சிரிக்கிறீங்களா, ஒரு நாள் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற சமயத்துல அதே கஷ்டம் அதே ஒரு பெயின் உங்களை தேடி வரும். அன்னைக்கு உங்களால தப்பவே முடியாது. நீங்க வீசுற அந்த கல் உங்க சுத்தி வந்து உங்க மண்டையில தான் வந்து விழும். இதை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க, இதுதான் இயற்கையோட விதி. லைஃப்ல ஒரு ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்படின்னா ஒரு 3 செகண்ட் ரூலை ஒன்று எடுத்துக்கோங்க சரியா. வாயிலிருந்து வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒரு 3 செகண்ட் யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை நான் பேசுறதால அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா, இது அவங்களுக்கு காயப்படுத்துமா, இது உண்மையிலேயே தேவையான வார்த்தையா? ஆமா காயப்படுத்தும்னு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அந்த வார்த்தையை அப்படியே முழுங்கிடுங்க. புரியுதா? இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு அந்த நேரம் அந்த வார்த்தையை பேசாம உம்முன்னு வாயில வச்சுக்கோங்க. அடுத்து என்ன தெரியுமா, இன்னொருத்தவங்க இடத்துல இருந்து பாருங்க. அதாவது இது எம்பத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை அவங்க நம்ம சொல்ல அதே நம்மளை பார்த்து சொன்னா நமக்கு எப்படி வலிக்கும். இப்ப நம்ம போட்டுக்க ஒரு ட்ரெஸ்ஸை நம்மளை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும், அந்த உணர்வு நமக்கு வந்தாலே மற்றவங்கள நம்ம காயப்படுத்த மாட்டோம். நமக்கு ஒருத்தர் நம்ம செய்யறத நமக்கு திருப்பி செஞ்சா எப்படி வலிக்குன்றத ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்கு கத்துக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, கொஞ்சம் ஸ்மால் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க கத்துக்கோங்க. சின்ன பாராட்டுகள், கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஒரு பாராட்டு கொடுத்துட்டு போயிடுங்களேன். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட சிரிப்பு அழகா இருக்கு, நீ பேசின விதம் அழகா இருக்கு, நீ போட்டிருக்க ட்ரெஸ் அவ்வளோ அழகா இருக்கு, நீ பேசினது எனர்ஜியா இருக்கு. இப்படி நீங்க சொல்லும் பொழுது நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த டே ஃபுல்லும் அந்த பர்சனுடைய நாளையே அழகா ஆக்கி காமிச்சிடும். புரியுதுங்களா? இப்படி இருந்தா லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம தெரிஞ்சே யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம வாழ ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசுல பாரம் இருக்காது. நம்ம நைட்டு தூங்கும் பொழுது அந்த தலகணியில தலை வச்சு படுக்கும் பொழுது 5 செகண்ட்ல நமக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா உண்மையான அன்பான மனுஷங்க நமக்கு கிடைப்பாங்க. நம்மளை சுத்தி இருக்கிற டாக்ஸிசிட்டி கண்டிப்பா நமக்கு இல்லாம போயிடும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை, கோடியில பணம் சம்பாதிச்சாலும் சரி, நீ உங்க பேச்சால யார் மனசையும் காயப்படுத்தலைன்ற வந்து ஆத்ம திருப்தி இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுக்குற சந்தோஷம் தான் மிகப்பெரிய சொத்து. ஒன்னே ஒன்று தாங்க சொல்லிக்கிறேன், வாழ்க்கை ரொம்ப சின்ன விஷயம். இன்னைக்கு யாருமே நிரந்தரம் கிடையாது. நாளைக்கு நம்ம இருப்போமானே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது இருக்கிற கொஞ்ச நாள்ல ஏன் இன்னொருத்தவங்களை வந்து காயப்படுத்திட்டு தெரிஞ்சே கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும். அன்பை மட்டும் விதைங்க, அன்பை மட்டும் பரப்புங்க. ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட இந்த மாதிரி யாராவது இருந்தா மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கஷ்டப்படுத்தினீங்க, அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்டுருங்க. இனிமே அப்படி பண்ணாதீங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா இல்லாம இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், முடிஞ்சா காம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. முடியலன்னா அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போயிடுங்க. பட் அவங்கள காயப்படுத்தாதீங்க. இந்த இன்னையிலேருந்து எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பேசுற வார்த்தைகளோ இல்ல நம்ம செயல்களோ ஒருத்தவங்களை காயப்படுத்தும் தெரிஞ்சா நீங்க செய்யாதீங்க. அது மறுபடியும் உங்களை காயப்படுத்தும் போதுதான் அதோடைய உண்மையான வழி உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களால வந்துட்டு அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலைமையில நீங்க இல்லாம இருக்கலாம். ஸோ இனிமே யாரை பத்தி பேச போனாலும் ஒரு 3 செகண்ட் உட்கார்ந்து பொறுமையா யோசிச்சுட்டு பேச ஆரம்பிங்க. ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.